வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம வெங்காயம் பூண்டு இல்லாமல் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ ஒரு சூடான இழுப்பு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடிக்க தொடங்கினதுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் இதில் சேர்த்துப்போம். வாசனைக்கு ஒரே ஒரு மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகா வத்தல் வேண்டான்னா விட்டுருங்க. நம்ம பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம், காரப்பொடியும் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துப்போம். கடுகு நல்லா வெடிச்சாச்சு, பருப்புகள்லாம் பொன்னிறம் ஆயாச்சு. இப்போ பெருங்காய பொடி சேர்த்து, அது கூடவே பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நல்ல பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு 7 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நாட்டு தக்காளி, அதனால் 7 தக்காளி 1 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். நான் 1 டம்ளர் அரிசியை சாதமாக வடித்து வச்சுருக்கேன். சாதத்தில் உப்பு சேர்க்கலை, எல்லாத்துக்குமே சேர்த்து இதில் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காரப்பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மிளகா வத்தலும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரம் குறைவாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர தொடங்கியாச்சு. ரொம்ப ட்ரையாக வேண்டியதில்லை, இந்த தக்காளியோட ஜூஸோடு இருக்கணும். இப்போ இதில் நல்லா ஆறின சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் சூடாக இருந்ததுன்னா குழஞ்சி போயிடும், அதனால் அது பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டுப்போம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு வேண்டியதில்லை நம்மளுக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுப்போம். இந்த தக்காளி சாதத்தில் வெங்காயம், வெள்ளைப்பூடு, பட்டை, சோம்பு இந்த மாதிரி மசாலா பொருட்கள் இல்லாததுனால விரத நாட்களில் கூட இது செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். நம்மளுக்கு சுவையான தக்காளி சாதம் தயார். நீங்கள் இதை அப்பளத்து கூடையோ இல்லை சிப்ஸ் கூடையோ இல்லைன்னா உருளைக்கிழங்கு கறி கூடையோ சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.